வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஆனியன் கார்லிக் தோசை. ஸோ இந்த ஆனியன் கார்லிக் தோசால நமக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோம்னா மெயினானது ஆனியனும் கார்லிக்னா. இது ரெண்டும் வச்சு நாம எப்படி இன்னைக்கு ஆனியன் கார்லிக் தோசை செய்ய போறோன்றத பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள. ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய க்ரோத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஆனியன் கார்லிக் தோசாக்கு ஆனியன் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, இது ஒரு 2 கார்லிக் நான் எடுத்து நசுக்கி வச்சிருக்கேன். கருவேப்பிலை. ஸோ இதெல்லாத்தையும் எடுத்து இப்போ நம்ம தூவி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம நல்லா சூப்பரா ஆனியன் கார்லிக் அண்ட் கருவேப்பிலை இது மூணுத்தையும் நல்லா சூப்பரா தூவி விட்டுக்கிட்டோம். இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கரம் மசாலா எடுத்துக்கலாம். ஸோ கரம் மசாலா பொடியை வந்து லைட்டா நம்ம வந்து தூவி விட்டுக்கலாம். ஸோ போதும். அடுத்ததான் நம்ம சேர்க்க வேண்டியது கீ. இந்த ஆனியன் மேல கொஞ்சம் ஆயில் எடுத்து லைட்டா தூவி விட்டுக்கலாம். இப்ப நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நாம வந்து திருப்பி விட பார்க்கலாம். சைடில் நல்லா எடுத்து விட்டலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ரெடி, நம்ம வந்து டர்ன் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் தோசையை. ஸோ மக்களே, இப்போ நான் வந்து ஆனியன் கார்லிக் தோசாவை வந்து ஒரு பிளேட்ல ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அதுக்கு டேஸ்டியான ஒரு கார சட்னியை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய ப்ரிப்பரேஷன். ஸோ இதே போலவே நீங்களும் உங்களுடைய வீட்டில் ஆனியன் கார்லிக் தோசாவை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய ரிசல்ட் என்னவா இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.